மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நினச்ச மாதிரியே வந்து ராஜேஸ்வரி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. காரணம் வந்து உண்மையாகவே தெரிஞ்சு வந்து அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்களா, இல்லை ஆல்ரெடி வந்து ராஜு மேலே வந்து நிறைய கேஸ் இருக்குது, நிறைய எஃப்ஐஆர் இருக்குது, நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த கொலை வழக்கில் வந்து உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ராஜேஸ்வரியை. உண்மையிலே வந்து ராஜேஸ்வரியை விசாரிக்கிற போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு க்ளூவோ இல்லை வந்து ஒரு ஏதாவது வந்து ஒரு ஆதாரமாவது கிடைக்கும் அப்படின்றத நம்மெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா, ராஜு வந்து வாயை திறந்து ஏதாவது பேசுவாங்களா, அதாவது வந்து இப்படி தான் ரகு தான் வந்து ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அவள் எங்களையே வந்து பணம் கேட்குறா, எங்ககிட்டயே வந்து பணம் திருடிட்டா அப்படின்ற காரணத்துக்காக நானும் ரகுவும் தான் சேர்ந்து வந்து இந்த கொலையை வந்து பண்ணோம், பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்றத தான் வந்து நாங்கள் இப்போ எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ராஜு வந்து இப்படி சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்றது போலீஸ் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுற விதத்துலேயும் அவங்கள கேட்குற விதத்துலேயும் தான் இருக்க தவிர, அதை தவிர்த்து வந்து ராஜியாக வந்து கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கு இருக்கிற பவருக்கு, ராஜி இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து வெளியே வர்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி வந்து எதுவும் பண்ணாமல் வெளியே விடாமல் வந்து ராஜி வந்து விசாரித்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறது ஒன்று. அப்படி நடக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ராஜியும் சரி ரகுமே சரி இது வரைக்குமே வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா சந்தித்து பேசிக்கவே இல்லை. அதாவது சுடர் கொலை ஆனத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்சிடெண்ட்டு நடக்கவே இல்லை. என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. இதனாலே வந்து நமக்கு எல்லாம் சந்தேகம் வருது, இவங்க நிஜமாகவே வந்து ரகு தான் வந்து கொலை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கொலை பண்ணியிருந்தா ரகு கண்டிப்பாக வந்து ராஜியை மீட் பண்ணி பேசியிருப்பாங்களே அப்படின்றது. மீட் பண்ணி பேசாதது ஒரு சந்தேகம். ரகுவை வந்து இது வரைக்குமே வந்து ராஜி வந்து கான்டாக்ட் பண்ணவே இல்லை, இது ஒரு சந்தேகம். இந்த 2 சந்தேகம் தான் வந்து இவங்க பிளான் பண்ணாங்க, பட் இவங்க தான் வந்து அதை செஞ்சு முடித்தாங்களா அப்படின்றது நமக்கு சந்தேகமாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கணும்னா அது ராஜி வந்து வாய் திறந்தால் மட்டும்தான் உண்டு. இப்போ அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது அந்த தீபிகா வந்து விஜய்கிட்டே வந்து உண்மையை நம்ம வர வைக்கணும், விஜய் உண்மை சொன்னால் தான் மல்லியை தூக்கி உள்ளே பிடிச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். விஜயை கூப்பிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க, உங்களுக்கும் மல்லிக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு, எப்படி நீங்கள் எங்கே சந்திச்சிங்க அப்படின்ற மாதிரி. மல்லி ஏன் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. விஜய் வந்து சொல்கிறாங்க, மல்லி ரொம்ப நல்லவ, அதாவது வந்து என் பொண்ணை அவள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறா, உயிரை கொடுத்து பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி இது வரைக்கும் என்கிட்ட போய் சொன்னது கிடையாது, என்கிட்ட எந்த விஷயமும் மறைச்சது கிடையாது, மல்லி அவ்வளோ நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பற்றி வந்து புகழ்ந்து வந்து விஜய் பேச தீபிகாவுக்கு சரியான கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் அவள் ஆல்ரெடி வந்து ஒரு கொலை பண்ணவ தான், அவளுக்கு நான் தண்டை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து இவங்களே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது லைட்டாக நமக்கு புரிய வருது தீபிகாவுக்கும் மல்லிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தீபிகாவுக்கு ரிலேஷன் இல்லைன்னா வந்து தீபிகாவோட ஹஸ்பண்ட் இப்படி இல்லை, யாரோ ஒருத்தர் தீபிகாவோட சொந்தமானவங்க இறந்துருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அவங்களோட இறப்புக்கு காரணம் மல்லி ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கா, இது மல்லிக்கே தெரியாமல் நடந்துச்சா இல்லை மல்லி தெரிஞ்சே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையை நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து தீபிகாவுக்கு மல்லியை ஞாபகம் இருக்கே தவிர மல்லிக்கு வந்து தீபிகா யார் அப்படின்றது ரியலைஸ் ஆகலை. மல்லிக்கு தெரியாமையே அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது நடந்ததா, இல்லை வந்து தீபிகா தான் வந்து தவறாக புரிஞ்சிட்ருக்காங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க ஏதாவது தப்பாக புரிஞ்சிருப்பாங்களா அப்படின்றது. மல்லிக்கு இது வரைக்குமே வந்து இவ்வளோ நாள் நடந்த எல்லா கெட்ட விஷயமும் மல்லியை தப்பாக புரிஞ்சுட்டு தான் வந்து எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்துலேயும் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா வந்து மல்லி வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள சிக்க வைக்கிறதுக்காக இவ்வளோ நாளாக சூழ்ச்சி நடந்திருக்கு. அதே மாதிரி தான் அந்த இன்சிடெண்ட்லேயும் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. இதை காரணமாக வச்சு தீபிகா வந்து மல்லியை பழி வாங்கணும், மல்லிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக தேடிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு கேஸில் வந்து தீபிகா கிட்ட மாட்டியிருக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து விஜயை வெளியே கொண்டு வர்றதுக்காக மல்லி வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாலே போவாங்க. இந்த ஒரு
வாய்ப்பை வச்சுட்டு தீபிகா வந்து மல்லி எப்படி வேணாலும் பழி வாங்கலாம் அப்படின்றது தான். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி மல்லி வந்து ஓயாமல் வந்து என்ன நடக்குது, ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா, இந்த கொலையை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக வந்து தேடிட்டுருக்காங்க. இப்போ கூட வந்து எங்கேயோ போயிட்டு வக்கீலே வெயிட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. கூடிய சீக்கிரம் மல்லிக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிடச்சி அந்த விஷயம் வந்து விஜய் வெளியே கொண்டு வர்றதா இருக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.